ஸோ வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா ஏஜென்ட் வித் மெமரி பார்த்தோம். இந்த வீடியோவில் பிரேக் பாயிண்ட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். பிரேக் பாயிண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஹியூமன் அண்ட் த லூப் கான்செப்ட். அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ வந்து ஒரு கிராஃப் பில்ட் பண்ணியிருக்கோம். அந்த கிராஃப் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் பண்ணணும். இதுதான் அதோட வேலை. இது போஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கண்டென்ட் எங்கேருந்து எடுக்கணும்னா, நியூஸ் இப்போ நெட்லேருந்து சர்ச் பண்ணி நியூஸை எடுக்கணும். ஸோ நியூஸை எடுத்துட்டு அது வந்து அத வந்து ஒரு இமேஜ் வச்சு, இமேஜில் வந்து அந்த டெக்ஸ்ட் எம்பெட் பண்ணி, அத சேவ் பண்ணி அவுட்புட் குடுக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கிராஃபோட வேலை. பட் இதில முக்கியமான ஸ்டெப்னா, அந்த நியூஸ் தான் முக்கியமான ஸ்டெப். ஏன்னா, அது கன்டென்ட். அந்த கன்டென்ட் வந்து தப்பா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்னதான் போஸ்ட் கிரியேட் பண்ணாலும் வேஸ்ட் தான். கரெக்ட்டா? ஸோ அந்த கன்டென்ட் கிரியேட் பண்ணோம்னா, ஒரு ஹியூமன உள்ள வச்சு, இந்த கன்டென்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணலாமா? அப்படிங்கிற அப்ரூவல், ஃபீட்பேக் வாங்குறது தான் ஹியூமன் இன் த லூப்புக்கான கான்செப்ட். இந்த ஹியூமன் இன் த லூப் எங்கெங்க யூஸ் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, அப்ரூவல், டீபக்கிங், எடிட்டிங் இந்த 3 ஸ்டெப்ஸுக்கு யூஸ் ஆகுது. சப்போஸ் இப்ப நான் சொன்ன மாரி அந்த யூஸ் கேஸ்க்கு அப்ரூவல் பார்த்தோமா, டீபக்கிங்னா ஸோ ஆல்ரெடி இருந்த இப்போ வந்து ஒரு கிராஃப் வந்து எப்படி ஃபங்ஷன் ஆகுது அப்படிங்கிற பார்க்குறப்ப, அந்த கிராஃப் வந்து இன்டரப்ட் பண்ணி, ஆல்ரெடி நடந்த ஸ்டெப்ஸோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறது தான் டீபக்கிங். தென் எடிட்டிங். உங்களுக்கு தெரியும் கிராஃப் ஸ்டேட் தான் வந்து அந்த கிராஃபோட வந்து கோர் கான்செப்ட். அந்த கிராஃப் வந்து கண்ட்ரோல் பண்ண போறது. இப்போ அந்த கிராஃப் ஸ்டேட்ட வந்து நீங்க எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஹியூமன் த லூப் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துரலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அப்ரூவல்னா எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி தான். ஸோ லாஸ்ட் வீடியோல பார்த்தது என்ன பார்த்தோம்னா, மெமரி வச்சிருந்தோம். ஒரு 4, 5 டூல்ஸ் அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் பண்ற டூல்ஸ் வச்சிருந்தோம். அத வந்து இந்த கிராஃப் யூஸ் பண்ணி வேலை பார்த்துச்சு. இந்த வீடியோலயும் அதே வச்சுட்டு அந்த கிராஃப் வந்து அந்த டூல யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு லோட் என்வ் குடுத்து என்விரான்மென்ட்ட லோட் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, டூல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே சிமிலர் தான். மல்டிப்ளைன்னு ஒரு ஃபங்ஷன் எடுத்திருக்கோம். எடுத்துக்கிட்டு ஏபி போட்டிருக்கோம். ரிட்டர்ன் ஏ மல்டிப்ளைடு பை பி அந்த மாரி ஆட் ஏ பிளஸ் பி டிவைடு ஏ ஸ்லாஷ் பி போட்டு அது வந்து டூல்ஸுங்கிற ஒரு லிஸ்ட்டில் அழகாக நேமை கொடுத்து பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். எல்எல்எம் எடுத்திருக்கோம். GPT-4o தென் வந்து அதை வந்து எல்எல்எம் வித் டூல்ஸுங்கிற வேரியபிளில் எல்எல்எம் பைண்ட் டூல்ஸ்னு கொடுத்து பைண்ட் பண்ணி ஒரு டூல்ஸ் உள்ள எல்எல்எம் வந்து வச்சுருக்கோம். இதையும் ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் டூல்ஸையும் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கான இம்போர்ட்ஸையும் அசிஸ்டண்ட்டையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் மெசேஜ் எடுத்திருக்கோம். யூ ஆர் a ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட் டாஸ்க் வித் பெர்ஃபார்மிங் அரித்மெட்டிக் ஆன செட் ஆஃப் இன்புட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா சிமிலர் தான். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டில் அதை பாஸ் பண்ணி இது எப்படி கால் பண்ணணும்னா, எல்எல்எம் வித் டூல்ஸ் இங்கே இருக்கிற எல்எல்எம் வித் டூல்ஸ் டாட் இன்வோக் சிஸ்டம் மெசேஜ் ப்ளஸ் ஸ்டேட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்து கால் பண்ணுறோம். ஸோ இதையும் ரன் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிராஃபு நோடு எட்ஜு எப்படி ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கிராஃப் கொடுத்து மெசேஜ் ஸ்டேட்னா உங்களுக்கு தெரியும். நம்ம கொடுக்குற மெசேஜை அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஸ்டேட் தான். இது வந்து ப்ரீ பில்ட்டாகவே லேங் கிராஃப்லேருந்து வருது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாரி அதுக்கு அடுத்தது ஆட் நோடு 2 கொடுத்துருக்கோம். ஒன்று அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் டூல் நோடுக்கு போவோம். அதுக்கப்புறம் ஆட் எட்ஜ் எப்படி ஆட் பண்ணணும்னா, ஸ்டார்ட் டு அசிஸ்டன்ட் போகணும். அதுக்கப்புறம் கண்டிஷனல் எட்ஜ் அசிஸ்டன்ட் டு டூல் கண்டிஷன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அது ஒரு ரவுட்டர். அசிஸ்டன்ட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது அசிஸ்டன்ட்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரவுட் பண்ணுறது தான் டூல் கண்டிஷன். இதுவும் ப்ரீ பில்ட்லேருந்து தான் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட் எட்ஜ் ஃபைனல் எட்ஜ் வந்து டூல்ஸ்லேருந்து அசிஸ்டண்ட்டுக்கு போகணும் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ ரன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெமரி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, மெமரி ஈக்குவல் டு மெமரி சேவர் லேங்கிராஃப்லேருந்து இம்போர்ட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம எப்போதுமே மெமரி வந்து செக் பாயிண்டர் கொடுத்து மெமரி இருந்தால் அந்த கம்பைல் பண்ணுறப்ப ஆட் பண்ணுவோம். இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டரப்ட் பிஃபோர் டூல்ஸ்னு கொடுக்குறோம். டூல்ஸ்னால் இந்த நோடை குறிக்குது. ஸோ டூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ வந்து இன்டரப்ட் பண்ண அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்க. அதை வந்து ரன் பண்ணாத. யூ ஹேவ் டு கெட் அப்ரூவல் பிஃபோர் ரன்னிங் த டூல் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இதையும் ரன் பண்ணிக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு விசுவலைசேஷன் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. தென் அசிஸ்டண்ட் போகுது. அசிஸ்டண்ட்டுக்கு போய்ட்டு டூலுக்கு போதா, டூலுக்கு போயிட்டு இன்டரப்ட் பிஃபோர்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் ஆட் ஆயிருக்கு. அப்படின்னா நீ டூலுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுல, டாட்டாக இருக்குது. அதுதான் இன்டரப்ட் வரதுக்கு முன்னாடி இதாகிட்டு வா. தென் ஏன்னா அது வந்து கண்டிஷனில் இருக்குது. அதனால தான் இது டாட் ஆகுது. இதுவும் கண்டிஷனில் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து அசிஸ்டன்ட் வந்து எண்டு கொடுத்தா தான் இங்கே போகும். அசிஸ்டன்ட் டூல் கொடுத்தா இங்கே தான் போகும். ஸோ இதுதான் டூல்லேருந்து கன்ஃபார்மாக வந்து ரிட்டர்ன் போகுதுன்னா அது அசிஸ்டண்ட்டுக்கு போயிடும். அதனால தான் இது வந்து டார்க்காக இருக்குது.
ஸோ, இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நம்ம வந்து இன்டரப்ட் பண்றோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ, நான் வந்து ஒரு இனிஷியல் இன்புட் எடுத்திருக்கேன். ஹியூமன் மெசேஜ் மல்டிப்ளை 2 அண்ட் 2 இது லாஸ்ட் வீடியோல பார்த்த அதே ஸ்டெப் தான். த்ரெட் கிரியேட் பண்றோம். த்ரெட் ஏன்னா மெமரிக்கு வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு சாட்டும், ஹிஸ்ட்ரியும் ஒரு த்ரெட்ல இருக்கும். ஸோ, வந்து ஸ்ட்ரீம் பண்ணி அவுட்புட் பண்றோம். ரன் பண்ணிக்கிறேன். ஸோ, மல்டிப்ளை 2 அண்ட் 2 டூல் காலுக்கு போயிட்டுருக்கு. பட் லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நமக்கு அவுட்புட் வந்து என்ன வரும்னா, டூல் மெசேஜ்ன்னு போட்டு ஆடு அப்படின்னு போட்டு வந்துரும். பட் இந்த வீடியோல அது வரல. ஸோ, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அந்த இதோட அசிஸ்டன்ட்டோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்ப்போம். அது பார்க்குறதுக்கு இந்த ஸ்னிப்பெட் எடுத்திருக்கேன். கிராஃப் கெட் ஸ்டேட் குடுத்தா அந்த த்ரெட் ஐடி குடுத்தா, நமக்கு அந்த ஸ்டேட் வந்துரும். கடைசியான ஸ்டேட். அதோட நெக்ஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு வந்துரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் டூல்ஸ்ல இருக்கு. அது ஆப்வியஸா டூல்ஸ்ல தான் இருக்கு. இங்க பார்த்தாலே தெரியும். அதனால தான் அது வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. யூசுவலா நமக்கு வந்து டூல் மெசேஜ்ன்னு ஒரு அவுட்புட் வந்துரும். ஸோ இத வந்து எப்படி ஸ்டாப் ஆனத திருப்பி ரன் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இனிஷியல் இன்புட்ட வச்சு கால் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீம் வந்து ரன் பண்ணியிருக்கோம். பட் இங்க என்ன பண்றோம், நீங்க என்ன பண்ணணும்னா, திருப்பி இத வந்து ஸ்டேட்ட வந்து மறுபடியும் ஒரு தடவ ரன் பண்றதுக்கு, இந்த சென்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறதுக்கு, இனிஷியல் இன்புட் பதிலா நன்னுங்கிறத பாஸ் பண்ணி, அதே த்ரெட் அதே இத குடுத்து ரன் பண்ணீங்கன்னா, நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிரும். இப்ப ரன் பண்றேன். ஸோ பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டு, தென் வந்து அதுலேருந்து கன்டின்யூ ஆயிட்டு, அதோட அவுட்புட் வந்து ஏஐ மெசேஜுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு இத எப்படி ஸ்டாப் பண்றது, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணத எப்படி அகைன் வந்து கன்டின்யூ பண்றது, ஸ்டாப் பண்ண இடத்துலருந்து அப்படிங்கிறத பார்த்தோம். இத கொஞ்சம் ஈஸியா ஆக்கணும். இத வந்து கொஞ்சம் ஈஸியா விசுவலைஸ் பண்ற அளவுக்கு ஈஸியா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஸ்னிப்பெட் போட்டு காட்டுறேன் நானு. ஓகே. ஸோ இந்த ஸ்னிப்பெட் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் இன்புட் வாங்குறோம். அத வந்து ஒரு ஹியூமன் மெசேஜ்ல போட்டு இந்த இனிஷியல் இன்புட்ல போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் த்ரெட்ன்னு போட்டு த்ரெட் ஐடி 2 ஏன்னா லாஸ்ட் இருந்த த்ரெட் எடுக்கல. நான் வேற த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபார் ஈவென்ட் இன் கிராஃப் ஸ்ட்ரீம் இனிஷியல் இன்புட் இங்க பார்த்த மாரி இனிஷியல் இன்புட் போட்டு இங்கேயும் அதான் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஹியூமன்ட்ட கேட்குறோம். யூ வாண்ட் டூ கால் த டூல் ஆர் நோ, எஸ் ஆர் நோ குடுத்து கேட்டுட்டு அவங்க எஸ் சொன்னா மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ப கன்டின்யூ பண்ற மாரி. இல்லன்னா நோ சொன்னா நோ சொன்னா ஆப்பரேஷன் கேன்சல்டு பை யூசர் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்றோம். ஸோ இத ரன் பண்ணிக்கலாம். எனக்கு இங்க கேட்குது. நான் வந்து என்ன பண்ண போறேன், எஸ் சொல்றேன். எஸ் சொல்லிட்டு டாட் லோவர் தான் பண்றாங்க. அதனால பிரச்சனை இல்ல. ஸோ எஸ் சொன்னோனே டூல் கால்ஸ் போயிட்டு மல்டிப்ளை அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு காட்டுது. நமக்கு கரெக்டான அவுட்புட் வந்துட்டு. ஸோ இப்போ வந்து நோ சொல்லி பார்ப்போமா? நோ சொன்னா ஒண்ணும் இல்ல. டைரக்ட்டா வந்து என்ன ஆகும்னா, இப்போ வந்து நோ சொல்ல போறேன். ஆப்பரேஷன் கேன்சல். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போல. ஸோ இது வந்து ஒரு எவ்வளோ இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பு. இது வந்து நீங்க வந்து இப்போ வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்கஸ்ட் அப்ளிகேஷன், ஒரு பெரிய அப்ளிகேஷனு, ஒரு சும்மா நெறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி ஒரு தடவ வெரிஃபை பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்போம். கரெக்ட்டா? ஸோ அந்த இடத்துலலாம் இந்த ஹியூமன் இந்த லூப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டூல் டூ நோ அண்ட் ஹவ் டூ இம்ப்ளிமெண்ட். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோக்கு. இத பண்ணத கொஞ்சம் பண்ணி பாருங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்டோட வரேன். அன்டில் தென்